இஸ்ரவேல் ஜனங்களை வெள்ளியும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஏன்? அவங்களுடைய உழைப்பெல்லாம் சுரண்டப்பட்டிருந்து அவங்க கிடைக்க வேண்டிய நீதி, அது நியாயம் தகப்பன் அவர்களுக்காக செய்து கொடுத்தார். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் செழிப்படைகிறது தேவன் உங்களுக்கு செய்கிற நீதி. நீங்கள் இப்போ பண கஷ்டப்படுறீங்க இல்லையா, இதிலேருந்து உங்களை விடுதலை ஆக்கிறது தேவன் உங்களுக்கு செய்கிற நீதி. நியாயமாக பார்த்தா தேவன் உங்களுக்கு அதை செய்வார். அப்படின்னு வாங்க, நீதி செய்வார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அது பண விஷயத்தில் நடக்கும், அது உங்கள் குண விஷயத்தில் நடக்கும், அது உங்கள் குடும்ப விஷயத்தில் நடக்கும், அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை காரியங்களில் நடக்கும். ஹல்லேலூயா, தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென். ஓ நன்றி அப்பா. அப்படிப்பட்ட வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக. ஆமென். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வெங்கல கதவு உடையும், இருப்பு தாழ்பால் முறியும். கையை தட்டி சொல்லுங்கள், என் மேலே இருக்கிற அப்பாவுடைய அபிஷேகம் எனக்கு எதிராக இருக்கிற என்னுடைய ஆசீர்வாத தடையாக இருக்கிற எல்லா தடையும் உடைக்கும். ஏதோ பிரதர் சும்மா டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்கல, நம்பிக்கையோடு பேசுகிறேன், ஸ்ட்ராங்காக விசுவாசத்தோடு பேசுகிறேன். எனக்கு நடக்கும், உங்களுக்கும் நடக்கும்னு நம்பிக்கையில் பேசுகிறேன். எத்தனை நேரம் நம்புறீங்க சொல்லுங்க. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அவர் நினைச்சார்னா செங்கடலை ரெண்டாவும் பலப்பார். நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு கடல் அலை இடரெல்லாம் இருந்தால் அதை அடக்கியும் வைப்பார். புரியுதுங்களா? ஆமாம். அலை அந்த கடலை ரெண்டாக பிறக்கிறதுனா அது அப்படியே பிரிஞ்சு நிற்கும். அப்படியே அதையும் ஒரு ஆளை செய்ய முடியும். அதையே செஞ்சவருக்கு அலையை ஓய பண்ண முடியாதா? அலைகள் ஓய்வதில்லைன்னு படம் வேணால் எடுக்கலாம். இங்கே அலை ஓஞ்சி தான் ஆகணும். அவர் சொன்னால் அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும். சொல்லுங்கள், ஏன் அலைகள்லாம் ஓஞ்சிரும்? உங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற சுனாமி எப்பேற்பட்ட பேர் அலையாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையினாலே அது அமைதியாகும். அமைதி மட்டும் இல்லை, அடங்கி போகும். கையை தட்டி அமைதியாக்குறது மட்டும் இல்லை, அடக்கி இருக்கணும். ஆமாம். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும் அவர் அடக்குவார். அடக்குகிற அப்பா உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வேலை அவர் அதை நம்புறது தான். புயல் அடக்குவார், 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 கட்டாயம் அடக்குவார். ஆமாம். இருக்கா இல்லையா பாட்டு? புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமென். ஆமாம், அவர் செய்வாருங்க உங்கள் வாழ்க்கையில். எதிரே நம்புறீங்க? ஆமென். செங்கடலையும் ரெண்டாக பிரிப்பார், புயல் காற்றையும் உங்களுக்காக அடக்குவார். ஆமென். அதட்டுறது அடக்கிறதுலாம் அவருக்கு தான் முடியும். ஆமென். கர்த்தர்